வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் தரமான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. பட் அதில் கேமிங்க்கு எது பெஸ்ட், கேமராக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Neo தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இங்கே 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்குள்ள உங்கள் ஐக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது கைஸ். கேமராஸ்னு பார்க்கக்குள்ள 108 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6080 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது. 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸுமே இங்கே டீசெண்டாக இருக்குது கைஸ். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்க்கக்குள்ள Android 13 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ப்ராசஸர் இங்கே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும் கைஸ். அண்ட் பேட்டரியுமே இங்கே பெரிய பேட்டரி, சார்ஜிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர்லாம் இருக்குது கைஸ். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto G64 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.65 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது கைஸ். ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் பிளாஸ்டிக் பேக் தான். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7025 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கேமராஸுமே இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சூப்பராக இருக்குது கைஸ். பட் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்க்கக்குள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸருமே இங்கே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள ஒரு சின்ன சின்ன லேக்ஸ் வரும். பெருசாக எதுவும் இல்லை நண்பா. அண்ட் 6000 mAhக்கான லாங் லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங்குமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ளேயும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு மோட்டோ மொபைல்ன்றதால ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme P1 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் AMOLED இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2000 nits கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இங்கே டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7050 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது.
10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது நண்பா. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 6 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் 1000 ரூபாய்க்கான ஒர்த் இதில் இருக்குது கைஸ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. ப்ராசஸருமே இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா இருக்குது. இது ஒரு ரியல்மி மொபைல்ன்றதால ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். நீங்கள் இந்த மொபைலையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரியல்மி நார்சோ 17 இதே ஸ்பெக்கோட ஒரு மொபைல் இருக்குது, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9X தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1000 nits கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இங்கே கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. ஆண்ட்ராய்ட் 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸ்னாப்டிராகன் 6 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது. 7 5G பேட்ஸ்க்கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட 4 128GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் LCD டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. AMOLED கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் கைஸ். கேமரா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆண்ட்ராய்ட் 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது கைஸ். நீங்கள் கேமிங்காக ஒரு மொபைலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைலை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் பேட்டரியுமே அதிக mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மொபைலையும் சூஸ் பண்ணலாம். இல்லைனா Vivo T3Xன்னு இதே ஸ்பெக்குள்ள ஒரு மொபைல் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது கைஸ். 3.5mm ஜாக் இல்லை, ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 6 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் கேமராஸ்மே டீசெண்டாக இருக்குது. ப்ராசஸருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. கேமிங்காக ஒரு மொபைல் சூஸ் பண்ணணும்னா இந்த மொபைல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங் ஏற்ற மாதிரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, நம்ம வெளியில் ஷாப்பில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 1000 ரூபி எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் கைஸ். அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ள பெருசாக எதுவுமே இல்லை, இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவே யூனிக்காக இருக்கும். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. இது உங்களோட டிசிஷன் தான் கைஸ். அண்ட் இந்த மொபைலில் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் நத்திங் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கைஸ்.
அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.